Love your Lord with all your heart, soul, and mind. This is my first, foremost, and greatest commandment. Love your neighbor as your own self. All life is one, my dear son. Be alike to everyone. The kingdom of heaven is with and within everyone. I am the way, the truth, and life. No one comes to my Father but by me. I have come upon earth not to do my own will, but to do the will of my Father, my Divine Father, who has sent me here amongst you. Said the Jesus. பிரேம ஸ்வரூப்லாரா, அன்பின் வடிவங்களே, Merry Christmas to you all. Merry Christmas to all embodiments of divine love. Love your Lord with all your heart, soul, and mind. அனைவரும் அனைத்து அன்பின் வடிவமும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை ஹிருதயபூர்வமாக, ஆத்மார்த்தமாக, மனப்பூர்வமாக நேசியுங்கள் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார். இதுதான் என்னோட முதல் கட்டளை என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, உங்களோட நெருங்கியவர்களையும் அண்டை வீட்டாளர்களையும் உங்களைப் போலவே நீங்க நேசிக்கணும் அப்படின்னு அந்த கட்டளையை கொடுத்தார். இந்த ரெண்டு கட்டளைய கொஞ்சம் ஆழமா உள்ளர்த்தத்தோடு பார்த்தோம்னா அதுல ஆத்ம ஞானமும் அடங்கியிருக்கு, வேதாந்த தத்துவமும் அடங்கியிருக்கு. என்ன அந்த வேதாந்த தத்துவம், என்ன ஆத்ம ஞானம் அப்படின்னா, அவர் சொல்லும்போது அனைத்து ஜீவாத்மாக்களும் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை ஹிருதயபூர்வமாக, ஆத்மார்த்தமாக, மனப்பூர்வமாக. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனப்பூர்வமாக முதல்ல யாரும் நேசிக்க முடியாது. ஹிருதயத்துல தான் அது அன்பின் சுரங்கமா, அன்பின் இடமா, ஹிருதயா ஈஸ்வரனோட இடமா, ஹிருதய சாயோட இடமா, ஆத்ம நாராயணனோட இடமா, ஆத்மா ஈஸ்வரனோட இடமா இருக்கு. அந்த ஹிருதய தான் அன்பின் பிறப்பிடம். அந்த ஹிருதய தான் பரமாத்மா வசிக்கும் இடம். அந்த ஹிருதயத்தை ஆத்மார்த்தமா, ஆத்மாவோட நீங்க இணைச்சு அது ரெண்டுக்கும் உங்க மனசை அடிமைப்படுத்தி அந்த மனப்பூர்வமாக நீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தை நேசிங்க. இதுதான் உண்மையா ஆத்ம தத்துவம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமாக கடவுளை நேசிக்கலாம். ஆனால் எடுத்தவரையும் மனப்பூர்வமாக நேசிக்கும் போது மனதில் நிறைய ஐயங்கள் வரும், சந்தேகங்கள் வரும். அப்பப்போ அவநம்பிக்கையும் உள்ளிருந்து தோன்றும். பொருள் ரீதியான பக்தியில ஒவ்வொருத்தரும் ஈடுபடுத்தும் போது, அவங்களை சமர்ப்பணப்படுத்தும் போது, நினைச்ச காரியம் நிறைவேறும் போது பக்தி அதிகரிக்கும், நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒருவேளை அது நடக்கலைன்னா அந்த நம்பிக்கையும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசையா ரொம்ப அற்புதமா என்ன சொன்னாரு, முதல் ஹிருதயபூர்வமாக. ஏன்னா ஹிருதயத்தை இன்னைக்குமே மனசு அடிமைப்படுத்திடுது.
அதுதான் மாயா தீனர்களோட அம்சம். மாயா தீத்தர்கள் அப்படின்னா என்ன? மாயையை கடந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கும் மனசு இருக்கு. அவங்க மாயையை கடந்தவங்கன்னு ஒன்றும் இல்லை. அங்கே ஆத்மார்த்தமா ஹிருதயமும் ஒன்றிணைந்து அந்த மனசை கட்டுப்படுத்துது. இங்கே எல்லாமே மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது மனசு தப்பாக தான் செயல்பட வைக்குது. அதனால தான் ரொம்ப அற்புதமாக அது சொல்கிறார், வித் ஆல் யுவர் ஹார்ட். முதல்ல ஹிருதயம் அதுதான் அன்பின் உறைவிடமாக இருக்குது, பரமாத்மாவோட உறைவிடமாக இருக்குது. அந்த உறைவிடத்தோடு அந்த அன்பை நீங்கள் நேசிக்கும் போது பூர்ணமான அளப்பரியா அன்பில் நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து அந்த நேசிப்போட நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அனைத்தையும் நேசிக்கணும். முதல்ல இஷ்ட தெய்வத்தை நேசிக்கணும், அனைத்தையும் நேசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2வது கட்டளையும் அதை தான் சொல்லுது. என்ன? லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் ஓன் செல்ஃப், ஆஸ் யுவர் செல்ஃப். அந்த உங்கள் அண்டை வீட்டார்களை, உங்கள் நெருங்கியவர்களை, உற்றார்கள் எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த நிலை. உங்களை நீங்கள் எப்படி நேசிப்பீங்களோ, உங்களை நீங்கள் எப்படி பராமரிப்பு பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அந்த அன்பும் கருணையும் மேலோங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது கட்டளையில் 2வது அந்த வச்சனத்தில் ரொம்ப அற்புதம். இது கடைசி அவர் அந்த பூத உடலை தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை. அவர் உள்ளிருந்து அந்த பரமபிதா பேசின அந்த தன்மையை அவர் வெளிப்படுத்தினார். ஆல் லைஃப் இஸ் ஒன் மை டியர் சன், பி அலைக் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கட்டத்திலையும் அந்த சித்திரவதையை, துன்புறுத்தலை, அந்த தேகம், அந்த திவ்ய தேகம் அனுபவிக்கும் போது கூட அவரோட பரமாபிதா கிட்ட என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்கல, என்ன இதுலேருந்து உங்கள் சக்தியை வெளிப்படுத்தி மீண்டு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கல, வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு கேட்கல, இவங்களை தண்டிங்கன்னு கூட சொல்லலை, இந்த அறியாமையில் இந்த தப்பு பண்ணுறவங்களை தண்டிங்கன்னு கூட சொல்லலை. அவர் ஏன் என் அன்பு பூர்ணமாக போய் சேரலையா அப்படின்னு மனப்பூர்வமாக உங்களோட அன்பை தானே நான் கொடுத்துருக்கேன், உங்களோட ஆணைப்படி தானே இந்த பிறவியை, இந்த அவதார காலகட்டத்தை நான் வாழ்ந்திருக்கேன். ஏன் இவங்களை முழுமையாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் இருக்கீங்க, இந்த முழுமையாக போய் சேரலையாங்க ஒரு சின்ன ஐயம் அது அவருக்கு புரியாத நினைச்சிட்டார். என்னோட அன்புல ஏதோ குறைய இருந்திருக்குமோ அப்படின்ற அந்த பணிவோட ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்டபோது உள்ளிருந்து பரமபிதா பேசினார். இன்னைக்குமே அவர் தான் வழி நடத்தினாரு. ஆனால் அந்த பரமபிதா என்ன சொன்னார்? மை டியர் சன், இஃப் ஆல் லைஃப் இஸ் ஒன், பி அலைக் டு எவ்ரி ஒன். எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். அந்த ஒருமித்த பார்வையில், அந்த ஒற்றை தன்மையில், நீ அந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸில் நீ எல்லாத்தையும் பாரு. அந்த நிலை வந்ததுனால எல்லாமே இது கடவுள் கொடுக்குற பிரசாதம். மானமோ அவமானமோ, சுகமோ துக்கமோ, லாபமோ நஷ்டமோ, எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்காருன்னா அது கொடுக்குற பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அந்த காலகட்டத்திலையும் பரமபிதா ஜீசஸ்க்கு இயேசுநாதருக்கு அது வழங்கினார், ஈசாக்கு. இதை தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆல் லைஃப் இஸ் ஒன்னும் போது அந்த ஒன்னஸை, அந்த அந்த மல்டிப்ளிசிட்டியில் அந்த யூனிட்டியை பார்க்க எல்லாமே தவறுறோம். அது மாயையோட பார்வையாக இருக்கு. அந்த 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 தன்மையை எல்லாமே கடவுளோட அங்கம் தான், எல்லா அன்பின் வடிவம் தான். எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காரு, கடவுள் இருக்காரு அப்படின்னு அந்த மனப்பூர்வமாக அந்த மனசு ஆத்மார்த்தமாக இதயபூர்வமாக எப்போ நம்புதோ அப்போவே நீங்கள் வாழும் கடவுளாக மாறிடுறீங்க. அழிவில்லா நிலையும் உங்களுக்கு கிடைக்க பெறுது. அளப்பரியா அன்பும் உள்ளிருந்து அது உண்மை பெருக்கெடுக்குது. அந்த நிலை வந்துடும். அந்த நிலை தான் உண்மையாக தெய்வ நிலை. அந்த நிலையை தான் இன்னைக்கு பரமபிதா மூலியமாக அவரோட தெய்வ மகனாக இருக்கக்கூடிய ஈசா அது உணர்த்திட்டு போனார். 3வது, அவர் எப்போவுமே தன் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாத்துக்கும் சொன்னது என்னன்னா, த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித் அண்ட் வித் எவ்ரி ஒன். பரமபிதாவோட ராஜ்யம், அந்த தெய்வ தந்தையோட ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது என்ன ராஜ்யம்? நீங்க எப்போ முக்குணத்தை கடந்து நிர்குணனா
உங்கள் மனசை உங்கள் ஆத்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள, இருதயத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வரீங்களோ அப்போவே அந்த ராஜாங்கம், அன்பின் ராஜாங்கம், அளப்பரியா அன்பின் ராஜாங்கம், பிரேம ராஜ்யம், அந்த ராஜாங்கம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. இந்த அந்த அந்த ஸ்வர்கம்னு சொல்லக்கூடிய ஸ்வயத்தை உணர்ந்தா அந்த நிலையை நீங்கள் அடையலாம் அப்படின்னு என்றைக்குமே ஒரு விதத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த புனித ஆன்மாவின் பரமபிதாவின் ஆன்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே இருந்தார், அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அது வரைக்கும் மக்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆலயத்துக்கு போகணும், கடவுளை வேண்டணும், அங்கே கடவுளோட பிரத்யக்ஷம், அங்கே கடவுளோட அது ஆலயமாக இருக்குது, கடவுளோட வீடாக இருக்குது, அங்கே தான் கடவுள் இருக்கார், வானத்தில் இருக்கார், சொர்க்கத்தில் இருக்கார், கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கார். அதை தான் எல்லாமே அந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. கடவுள் இங்கே ரொம்ப தூரத்தில் வச்சாங்க. இங்கே பரமபிதாவின் தெய்வ மகனா, யோக அவதாரமா, பிரேம அவதாரமா வந்த ஈசா அதை உணர்த்திட்டே போனார். உங்களுக்குள்ள தான் அந்த ராஜாங்கம் இருக்கு. அதை நீங்கள் அதை உணரலை. நீங்கள் அந்த ராஜாங்கத்தில் பரமபிதாவின் ராஜ்யம் அன்பின் ராஜ்யமாக இருக்கு, கருணையின் ராஜ்யமாக இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படின்னு உணர்த்துங்க. I am the way, the truth and the life. No one comes to my Father but by me. இந்த ஒரு வார்த்தை இந்த சுமார் 1200 வருடங்களாக ரொம்ப மிஸ்இன்டர்பிரிட்டட் ஒரு வார்த்தையாக இருக்கு. மிஸ்இன்டர்பிரிட்டருக்கு தமிழில் என்ன? தப்பான புரிதலாக நிறைய பேர் இதை எடுத்துக்கிட்டாங்க. ஐ எம் த வே அப்படின்னு ஈசா இயேசுநாதர் சொல்லும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும்போது அது என்ன சொல்கிறது? ஐ எம் த வேனா ஐ எம் லவ். அன்பு, நான் தான், அந்த அன்பு தான் ஒரே வழி, நானே சத்தியம், நானே அந்த வழி, நானே அன்பு, நானே சத்தியம், நானே அனைத்து ஜீவமும் ஆவேன். என்னில் மூலியமாக தான் நீங்கள் அந்த உயர்வான பரபிரம்மனை அடைய முடியும் அப்படின்னா நிறைய பேர் இயேசுநாதர ஈசாவை நம்ம பின்பற்றும் போது தான் நம்ம அந்த நிலையை அடைவாங்கன்ற புரிதல். அது இன்னைக்குமே அவர் தன் உடம்புன்றத அடையாளப்படுத்திக்கவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் காட் இஸ் லவ், லிவ் இன் லவ், ஐ எம் லவ் அப்படின்னு. இன்னைக்கு ஐ எம் த வே, நான் தான் வழிபாதை, நான் தான் வழித்தலம், நானே சத்தியம், ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் லைஃப், நானே ஜீவன், என் மூலியமாக தான் அந்த என்னோட பரமபிதாவை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல ஆத்மானு அதை நீங்கள் உணர்ந்து அந்த ஆத்ம பாவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு கருணையை நீங்கள் பொழிஞ்சு, எல்லாமே ஆத்மா தான். அவன் உணர்ந்தாங்களோ உணர்லையோ அந்த அன்பை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது, வாரி வாரி வழங்கிட்டே இருக்கும்போது, எதிர்பார்ப்பில்லாமல் அந்த அன்புலேயே நீங்கள் எல்லா செயலும் பண்ணும்போது நீங்கள் உள்ளிருந்தே அந்த நிலை உங்களுக்கு, அந்த பரமாத்மாவோட நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது. அந்த ஆத்ம பாவத்துக்கு அப்புறம் பிரம்ம பாவமும் தெய்வ பாவமும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான அந்த 5வது அவர் சொன்ன வச்சனத்தில், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொன்றும் தெய்வ வாக்கு தான். தெய்வம் உலகத்துக்கு வந்து சொல்கிறது எல்லாமே தெய்வ வாக்கு தான். அவர் சொல்கிறது, I have come upon the earth not to do my own free will, but to do my Father's will who has sent me amongst you. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் சுய விருப்பத்தால் நீங்கள் நல்ல காரியமும் பண்ணலாம், துஷ்கர்மம்னு சொல்லக்கூடிய தீய காரியமும் பண்ணலாம். நல்ல காரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில் இருக்குது. அந்த புத்தி சுகப்பகுப்பாயம் மூலியமாக நல்ல எண்ணங்களை செயல்படுத்துது. ஏதோ ஒரு மகானோட ஞானியோட மார்கதர்சனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லைன்னா பிறவியிலேயே புண்ணியங்களால் அந்த நல்ல எண்ணங்கள் உதயமாயிருக்கு. அறியாமையால் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த செயல் தீய காரியங்களாக இன்றைக்கி சொல்லப்படுது. அதுக்கும் அந்த ஆத்மாவே பல பிறவி எடுத்து, இல்லை இப்பிறவியிலையும் அந்த தண்டனைன்னு சொன்னால் அது ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது.
இன்னைக்கு அதான் சொல்றாரு, அந்த சுய விருப்பத்தை தியாகம் பண்ணணும். நான் என்னோட சுய விருப்பத்துக்காக வரல, என்னோட சந்தோஷத்துக்காக வரல, என்னோட உடல் சுகத்துக்காக நான் வரல, என்னோட மன சுகத்துக்காக வரல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வரல. நான் உங்களுக்குள்ள இங்க தெய்வ மகனா, நான் தெய்வ மகனா என் பரமபிதாவின் ஆணையின்படி உங்களுக்கு என் பரமபிதாவின் அன்பை நான் கொடுக்க வந்திருக்கேன், அதை சத்தியத்தை உணர்த்த வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார். எதுவுமே என் ஆணைப்படி நடக்கிறதுல, என் ஆணைப்படி நடக்கிறதுல அது சுய விருப்பம். என் பரமபிதா என்னை இயக்குகிறார் அப்படின்னு சொன்னார். இதுதான் அற்புதமான. ஏன்னா யார் ஒருத்தர் இந்த சுய விருப்பத்தை தியாகம் பண்ணாங்களோ அவங்க சரணாகதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரணாகதிக்கு தனியா ஒரு தன்மையெல்லாம் வேண்டியதில்லை. யார் அந்த சுய விருப்பமே கடவுளின் ஆணைப்படி நான் நடக்கிறேன், என்னோட பரமபிதாவின் ஆணைப்படி நான் நடக்கிறேன் அப்படின்ற அந்த தன்மை ஒவ்வொருத்தருக்கும் வந்துடுச்சோ, அன்னைக்கே அந்த அந்த தெய்வீக உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு ஈசாக்கு இருந்தது, ஜீசஸ்க்கு இருந்தது. அந்த உள்ளுணர்வுல, அந்த டிவைன் இன்ட்யூஷன்ல எல்லாமே அவரோட பரமபிதாவின் ஆணைப்படி தான் அவர் செஞ்சார். எதுவுமே அவரோட சுய விருப்பத்துப்படி அவர் செய்யவே இல்லை. இதுவே இந்த 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 உதாரணமே எப்படி ஒரு உத்தமனா புருஷோத்தமனா இருக்கணுன்றதுக்கு எல்லாமே ஒரு பாடமா இருக்கு. ஏன்னா அந்த கடைசி நிலை ரொம்ப முக்கியமான நிலை. எல்லாத்துக்கும் ஒரு சுய விருப்பம் இருக்கு, சுய விருப்பம் எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சுய விருப்பம் மட்டும் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் கடவுளின் கையில, பரமபிதாவின் கையில கைப்பாவைமாய் இருப்பாங்க. இப்போ இந்த சிருஷ்டியோட சுவாரஸ்யம் இருக்காது. அதனாலதான் அந்த சுய விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த சுய விருப்பமே தான் மாயை. அந்த சுய விருப்பத்தை நீங்க உணர்ந்து, இந்த சுய விருப்பத்தை கொடுத்த அந்த பரமாத்மாவின் விருப்பப்படி, பரமபிதாவின் விருப்பப்படி ஒவ்வொருத்தரும் நடக்கணும் அப்படின்னு அந்த நிலை வந்துட்டாலே அதுவே சரணாகதி. அதுக்கப்புறம் அந்த சுய விருப்பத்தினால் வரக்கூடிய மோகம் போயிடும், மோட்சம் கிடைச்சிடும். அந்த விடுதலை உண்மையா ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவோட ஐக்கியமாக அந்த நிலையை கிடைச்சிடும். இதுதான் அவரோட பிரதானமாக இருக்கக்கூடிய 11 சீடர்களுக்கு அவர் சொல்லிட்டு, என்னோட 32 ஆயுட்காலத்தில் நான் என்னோட பரமபிதாவின் ஆணைப்படியே நான் நடந்தேன். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். என்னை விட நான் எல்லாத்தையும் அதிகமாக நேசித்தேன். உங்களுக்கும் அதே உபதேசத்தை சொல்கிறேன், அதே கட்டளையை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அந்த 11 சீடர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணார். இதுதான் ஒவ்வொருத்தரோட இயேசு கிறிஸ்துவோட நிலை. ஒவ்வொருத்தரும் இந்த நிலையில் இருக்கணும். இன்னைக்கு நம்ம கோலாகலமாக உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் இந்த உற்சவத்தை, பண்டிகையை கொண்டாடலாம். பல பல வண்ண விளக்குகளால், வண்ண உடைகளால், எண்ணற்ற விஷயத்தால் கோலாகலமாக கொண்டாடலாம். ஆனால் உண்மையாக இந்த கொண்டாட்டம் எங்கே நடக்கணும்னா உள்ளுணர்வாக உள்ளதாக நடக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கணும். அவேக்கன் த ஜீசஸ் வித்தின். உண்மையாக இயேசு கிறிஸ்துவோட உணர்வை, அந்த தெய்வீக உணர்வை, தெய்வ பிரக்ஞான்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸை நீங்கள் உள்ளே பிறக்க வைங்க. கிறிஸ்து பிறந்து அந்த தேகத்தை விட்டு அவர் மெசேஜ் போகலை, மெசேஞ்சர் போயிட்டார். ஆனால் மெசேஜை ஃபாலோ பண்ண மெசேஞ்சரை ஃபாலோ பண்ண மாதிரி தான். எல்லாம் மெசேஞ்சரை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா, ஆனால் மெசேஜை முழுமையாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அதை அவங்கவுங்களோட அங்கேயும் ஒரு சுய விருப்பம் இருக்குது. சுய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. இது சத்தியம். இந்த சிருஷ்டியோட ஆக்கத்திலிருந்து யுக யுகமாக இந்த தெய்வ தூதர்கள் வந்திருக்காங்க. தெய்வ தூதர்களோட நிலை, அந்த நிலை படிப்படியாக உயரும்போது நான் தெய்வ மகன்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. தெய்வ மகன் என்ற நிலையை முழுமையாக அந்த பரமபிதாவோட குணாதிசயங்களை வாங்கும்போது அவங்க அடுத்த நிலையாக நானும் என் பரமபிதாவும் ஒன்று தான் அப்படின்ற அந்த நிலையும் அடைஞ்சு அந்த பரமபிதாவோட ஐக்கியமாக இருக்காங்க. இந்த 3 நிலையை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவதூதர்கள் தான். இந்த மனித பிரிவையே ஒரு செய்தி எடுத்து தான் வருது. ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸோட தான், ஒரு உத்தேசமோட தான் பிறக்கிறீங்க. அப்போ அந்த நிலையே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேவதூதர் தான்ற அந்த தத்துவத்தை தான் உணர்த்துது. அந்த தேவதூதரா ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு செயலையும் தெய்வத்தோட திருப்திக்காக, தெய்வத்தின் ஆணைப்படி, தெய்வீக பரமபிதாவின் ஆணைப்படி ஒவ்வொருத்தரும் நடக்கும்போது நீங்க
ஒரு நாள் உங்களுக்கு அந்த உணர்வு கொடுக்கப்படும். எந்த உணர்வு? நான் தெய்வ மகன் அப்படின்ட்டு. இன்னைக்கு இன்னாரோட மகன், இன்னாரோட மகன், இன்னாரோட மகன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. தெய்வ மகன் அப்படின்றது தான் நிரந்தரம். அந்த நிலை உணரும் போது தெய்வ மகன் என்ற நீங்க அந்த நிலையை அடைவீங்க. தெய்வ மகன்னு எப்படி நம்பிக்கையோட, சத்தியத்தோட, ஆத்மார்த்தமா நீங்க சூடுரைக்கும் போது, அதை பிரகடனம் பண்ணும்போது, அந்த க்ஷணத்திலிருந்தே அந்த பரமபிதாவின் தெய்வ குணங்கள், தெய்வ சக்தி, தெய்வ நிலை உங்களுக்கு அது கிடைக்க பெறுது. You inherit the divine qualities of the divine Father when you claim that you are son of God and daughter of God. அந்த நிலையே, அந்த க்ஷணமே அது வழங்கப்படும். முழுமையான நம்பிக்கை. இந்த நிலை தான் அவர் சொன்னார். அந்த நிலை சொல்லும்போது எதிர்ப்பும் வந்தது. அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படலை. அவர் அந்த சத்திய நிஷ்டனா அந்த சத்தியத்திலேயே இருந்தார். அந்த நிலை வரும்போது போக 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 அந்த தெய்வ உணர்வு அதிகரிக்கும் போது, அந்த தெய்வ விழிப்புணர்வு அதிகரிக்கும் போது, அந்த பரமபிதாவின் குணம் அவரை முழுமையா ஆட்கொள்ளும் போது, அவர் அடுத்த நிலையை அந்த சுமார் அவர் சிலுவைய அந்த தேகத்தை விடுறதுக்கு முன்னாடி 7 மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், இப்ப நான் சொல்றேன், நான் தெய்வ மகன் மட்டும் இல்லை, நானும் என் பரமபிதாவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னார். இதுதான் துவைத பாவம். அப்போ ஒண்ணு அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமே அவர் அனைத்து, வெறும் உருவத்தால் இல்லை, அனைத்து அதிசூக்ஷ்ம ரூபமா, பரசூக்ஷ்ம ரூபமா ஒவ்வொரு அணுவையும் வியாபிச்சுட்டார். அந்த உணர்வு அந்த உணர்வோட, பரபிரம்மத்தோட உணர்வோட அது இணைஞ்சிருச்சு. நீக்கமர நிறைஞ்சிடுச்சு. எங்கும் நிறைந்தவரா ஆயிட்டார். வெறும் உடல் இல்லை, உடலை கடந்தவரா, மனத்தை கடந்தவரா, ஆத்மான்ற நிலையும் கடந்தவரா. அந்த சர்வாத்ம பாவத்துல இருக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். நானும் என் தெய்வ தந்தையும் பரமபிதாவும் ஒண்ணு. அந்த நிலை அவர் 7 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இதுதான் ஒவ்வொருத்தரோட நிலையும் இருக்கும். இந்த 3 நிலைகள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தேவ தூதரா இருக்கீங்க. அந்த செய்தி எடுத்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த சிருஷ்டி அன்புக்காக படைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்பால மட்டும்தான் அதை எளிமையா அடைய முடியும். இந்த சிருஷ்டியை படைச்ச எல்லாத்துலேயும் அந்த கடவுளோட உணர்வு இருக்கு. எல்லாத்துலேயும் கடவுளோட உணர்வை பார்த்து அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது நீங்க தெய்வ மகனா ஆயிடுறீங்க. அந்த பரமபிதாவோட அங்கமாவும், ஏற்கனவே அங்கமாக தான் இருக்கீங்க, ஒன்னா ஆயிடுறீங்க. அந்த நிலையும் கிடைக்கப்படும். இதுதான் ஐ எம் த மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு அந்த சன் ஆஃப் காடுங்கிற அந்த நிலைக்கு வந்து ஐ அண்ட் ஃபாதர் ஆர் ஒன்றுங்கிற அந்த நிலைக்கு அவர் அது உணர்வு, அவரோட உணர்வு மேலோங்கிச்சு. அந்த நிலையை அடைச்சார். இன்னைக்கு இந்த 4 விதமான ஜீவாத்மாக்கள் இந்த பூலோகத்தில் இருக்கு. ஒன்று, எல்லாமே சரியாக தான் நடக்குதுன்னு அந்த பறவையில் இருக்கிற மாதிரி, எல்லாமே சரியாக தான் நடக்குது. ஏதாவது ஒரு இடத்துல தப்பு அதுவும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே சரியான அந்த நேர்மறையான உச்சக்கட்ட நேர்மறையான எண்ணங்களையே, அந்த நேர்மறையான அந்த உணர்வுலேயே எண்ணங்கள்லேயே இருக்கிறவங்க. அது ஒரு விதத்தில் உயர்வான நிலை தான். எல்லாமே சரியாக தான் நடக்குது, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வகை. 2வது வகை, இந்த ஜீவாத்மாக்களுக்கு பார்வை எப்படி இருக்கும்னா, சரின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நல்ல காரியம் நடக்குது, நன்மை நடக்குதுன்னா இது நன்மைன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது தீமை தப்பு நடக்குதுன்னா இது தப்புன்னு தைரியமா அதை சொல்லுவாங்க. இது சரின்னா சரி, அது தப்புன்னு தப்பு. இது 2வது மக்கள் பார்வை. அவங்களோட பார்வை அந்த அந்த பகுப்பாய்வோடு இருக்கு. இது சரின்னா சரி, இது அதர்மம்னா அதர்மம், அசத்தியம் அசத்தியம், இது தர்மம் தர்மம் அப்படின்னு அது வெளிப்படையா, அது ஆக்கப்பூர்வமாக, ஆத்மார்த்தமா அந்த சொல்லக்கூடிய அந்த சக்தி, அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கு. இது 2வது வகையான மக்கள். அதுக்காக அவங்க தப்பை கண்டுபிடிக்கிறாங்க, தப்புன்னு அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தானே திருத்திக்க கூட வாய்ப்பு இருக்கும். இது 3வது மக்கள் வெறும் தப்பை மட்டும் பார்க்குறவங்க, சரியான தன்மையே இருக்காது. நல்லது எவ்வளோ நடந்தாலும் இன்னைக்கு வர ஒரு விதத்தில் இன்னைக்கு வர நியூஸ் பேப்பர், டிவி நியூஸ் மாதிரி நிறைய தப்பு தான் அங்கே சொல்கிறாங்க. எத்தனையோ நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விதத்தில் அதுதான் நிறைய மக்களை இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலியுகத்தில் மாயை மூலியமா அந்த தப்புக்கு மட்டும்தான், எங்கே தப்பு நடக்குதோ அங்கே மட்டும்தான் அவங்களோட பார்வையும் அவங்களோட ஈர்ப்பும் இருக்கும். தவிர எவ்வளவோ நல்லது நடந்தாலும் இருக்கு. நல்லதை
நல்லது நடக்கிறதெல்லாம் கண்ணை வச்சு மறைச்சிடுவாங்க. வெறும் தப்பு நடக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்களோட பார்வையும் எண்ணமும் இருக்கும். இது 3வது ரகமான ஜீவாத்மாக்கள். 4வது மக்கள் நல்லதையும் கூட தப்பா பார்க்குறவங்க. இது இருக்கிறதுலேயே மோசமானது நான் சொல்ல மாட்டேன். கடவுளோட படைப்புல எதுவுமே மோசமானது, எல்லாம் அறியாமையால அவங்க அறியாமையின் உச்சகட்டம் எதுனா நல்லது நடந்தா கூட அதுல தப்ப பார்க்குறவங்க. ஏன் இதை சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்து முதல் நிலையில இருந்தார், அதே சமயத்துல அந்த 2வது நிலையும் இருந்தார். அங்கே அங்கே அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எது எது தப்புன்னு பட்டதோ அது இது இது பரமபிதாவின் ஆணைக்கு எதிரானதுன்னு ஸ்பஷ்டமாக சொன்னார். அதே சமயத்தில் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அந்த நேர்மறையான எண்ணம் அதிகமாக அளப்பரிய அன்பு யாருக்கிட்ட இருக்கோ அதிகமான நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற அந்த நம்பிக்கையிலும் இருந்தார். எங்கெங்க தப்பு அதெல்லாம் நடக்கும் அதை சுட்டியும் காட்டினார். இது இப்படி பண்ணாதீங்கன்னு எல்லாத்தையும் வேண்டுகோள் விடுத்தார். அந்த நிலையில் இருந்தார். அந்த 2 நிலையில் இருக்கிறவங்க தான் மீதி இந்த 2 நிலை மக்களை திருத்த முடியும், நல்வழிப்படுத்த முடியும், அவங்களோட மனநிலையை மாற்றத்தை கொண்டு வரையும், சமுதாயத்தோட ஏற்றத்துக்கும் அவங்க தான் காரணமாகவும் உதாரணமாகவும் இருப்பாங்க. அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது 2வது நிலையில் இருக்கும்போது எதிர்ப்பும் வர செய்யலாம். அவருக்கு அந்த எதிர்ப்பும் வந்தது. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தல. அவரோட உத்தேசம் எதுவோ, ஏன்னா அவரோட வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணமும் அவரோட பரமபிதாவின் ஆணைப்படி நடந்ததுனால அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதன் பரமபிதா என்னை இயக்குகிறார், என்னோட தெய்வீக தந்தை என்னை இயக்குகிறார், அதனால இது தப்புன்னு அவர் எனக்குள்ள சொல்றார், இது தப்பு இது சரின்னு சொல்றார். அந்த சத்தியத்தை உணர்வுலேயே அவர் இருந்தார். அந்த 2 நிலையில இருந்தபோது அவர் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பால கருணையால எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வர்றதுக்காக எல்லா முயற்சியும் ஈடுபடும். அந்த அறியாமையை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி காட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியமான நிலை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த முதல் 2 நிலையில் இருந்தாதான் இந்த சிருஷ்டியை உங்க திருஷ்டியால மாற்ற முடியும். இந்த சிருஷ்டியோட மாற்றத்துக்கும் நீங்க ஒரு காரண ஜென்மமா மாற முடியும். ஏதோ நடக்குது, நமக்கு என்னன்னு போதே அன்பு குறைவா இருக்குன்னு அர்த்தம். யாரோ என்ன பண்ணிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னும் போதே நம்ம எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கலேன்னு அர்த்தம். அது நம்மளோட செயல் இல்லையேன்னு சொல்லும் போதே நம்ம இந்த விஸ்வ பிரேமம், இந்த உலகத்தை கடவுளை உருவாக்குன இந்த உலகத்தை நம்ம நேசிக்கலையேன்னு அர்த்தம். ஏதோ நடந்துட்டு போகுது, நம்மளுக்கு என்ன நம்ம நினைக்கும் போதே அந்த நம்மளோட அன்பு அளப்பரியா அன்பு குறைஞ்சிருது. எல்லாமே கடவுளோட குழந்தைங்க, எல்லாம் என் பரமபிதா அவரோட குழந்தைங்க அப்படின்னு அந்த உணர்வுல இருக்கும்போதே இந்த அளப்பரிய அன்பு இருக்கு. இந்த அளப்பரிய அன்புல அந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். அன்பு கருணையால எல்லாத்தையும் சேர்க்கலாம். கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆசையால அந்த பிரிவு அதிகரிச்சுட்டே போகும். அந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அன்பு கருணைக்கு தனி சக்தி இருக்கு. எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய, எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய, அணைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. இதை வெறும் சொல்றது மட்டும் இல்லை, அது வாழ்ந்து வழிகாட்டியா இருந்துட்டு போனார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த பாடத்தை தான், அந்த அனுபவ பாடத்தை தான் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும். இந்த நிலை தான் ரொம்ப முக்கியமான நிலை. ஏன்னா அவர் ஒரு முறை சுமார் பல நாட்கள் அவர் தவம் இருந்து 12 வருஷம் அங்கெங்கெல்லாம் போய் நிறைய விஷயத்தை அவர் அனுபவ பாடமாக கற்றுக்கிட்டு, அவதாரமாக இருந்தாலும் இந்த சிருஷ்டியை பற்றி நிறைய அவர் கற்றுக்கிட்டு திரும்ப நசரேத்துக்கு போகும்போது அந்த அந்த தண்ணியில் சமுத்திரத்தில் அவர் பயணம் பண்ணும்போது முதல் பக்தராக அந்த கலீலிங்கிற அந்த ஆத்மா அவருக்கு கிடைக்கிறார். உதாரணமாக அந்த 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 மீன்களை பார்த்துட்டு, அந்த நதி நீரை பார்த்துட்டு, தண்ணியை பார்த்துட்டு அவருக்கு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்றார். ரொம்ப அற்புதமான உதாரணம். அவரோட சீடனா பக்தனா இருக்கக்கூடிய கலீலி கிட்ட கேட்கிறார், இந்த கடல்ல சின்ன மீன்கள் இந்த கடவுளோட இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எதிர் நீச்சல் அடிச்சு இங்க வாழுது. ஆனா இதே சின்ன மீன்கள் இங்க வாழுது. பெரிய யானை இந்த கடற்குள்ள வந்தா அது மூழ்கிடும். உருவத்துல பெருசா இருக்கு, ஆனா கடல்ல அதுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. குறிப்பா அது எதிர்நீச்சலும் அடிக்க தெரியாது. அலைகள் கிட்டலாம் எப்படி அது இப்படி இருக்கணும்னு தெரியாது அப்படின்னு அவர் அந்த பாடத்தை
எடுத்துட்டு இருக்கும்போது கலீலி கேட்குறார், ஏன் இந்த அனுபவம், ஏன் அவருக்கு ஏன் யானையால் நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு. அது சொல்ல, நான் இது கதைக்காக சொல்லலை, இது கருத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு இந்த இந்த வாழ்க்கைங்கிற இந்த ஜீவாத்மா இந்த பூலோகத்தில் பிறந்துடுச்சு. வாழ்க்கைங்கிற நிறைய எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியது இருக்குது, மாயையோட போராட வேண்டியது இருக்குது, வரக்கூடிய தீய எண்ணங்கள் அறியாமையோட போராட வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய சக்தி வேணும், சித்தி வேணும், தவம் இருக்கணும், கஷ்டப்படணும், நிறைய ஆன்மீக பயிற்சி வேணும், நிறைய எண்ணற்ற ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு கடவுளோட நினைப்பிலே இருக்கிறதுனால அந்த நிலை கிடைக்கும். அதுவும் கிடைக்கப்பெறும், அது கால அவகாசம் எடுக்கும், அதுவும் கிடைக்கப்பெறும். இயேசு கிறிஸ்து ரொம்ப சுலபமாக அதை விளக்குறார். யாரை உருவத்தில் பெரிதாக இருந்தாலும் இந்த நதிநீர்லையோ இந்த கடல் தண்ணிலையோ அதை நீந்த முடியாது. ஆனால் உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் மீன் எல்லா இடத்துலையும் வளைஞ்சி போயிடுது. ஒரு விதத்தில் இந்த சம்சார சாகரத்தில் மீன் மாதிரி இருக்கணும். மீன்னா அந்த அன்பு, ஒரே அந்த அளப்பரிய அன்பு இருந்தால் போதும். இந்த எந்த ஆன்மீக பயிற்சி, இத்தனை ஆன்மீக பயிற்சியும் இத்தனை விஷயங்களும் அந்த அளப்பரியா அன்புங்கிற அந்த நிலையை அடையிறதுக்காக, அந்த அன்புலேயே நீங்கள் எல்லாத்தையும், இந்த கோபம், வெறுப்பு, ஆசை, பேராசை, இந்த சொல்லக்கூடிய இந்த தீய எண்ணங்கள் எல்லாத்துக்கூடையும் எதிர்நீச்சல் போட்டு அன்பு கருணையால் நீங்கள் சம்சார சாகரத்தை தாண்டி பரமபிதாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்கிறார். இது எவ்வளோ ஒரு எளிமையான உதாரணம். ஒரு பக்தருக்கு இப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், இப்படியெல்லாம் கடவுளை வேண்டணும், இப்படியெல்லாம் பயிற்சி பண்ணணும், இப்படியெல்லாம் கோவிலுக்குள்ள தவம் இருக்கணும், இப்படியெல்லாம் நினைப்பில் இருக்கணும், இப்படியெல்லாம் ஆன்மீக பயிற்சியில் நீங்கள் அன்றாட உங்களை ஈடுபடுத்தினாதான் அந்த நிலையை அடைய முடியும். அப்புறம் தான் அவ்வளோ சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதை ஞானம் கிடைக்கணும், நிறைய படிக்கணும். அதெல்லாம் அவர் சொல்லாமல் அன்புலேயே இரு, எல்லாத்துக்கும் அன்பை மட்டும் கொடு, கொடு கொடு கொடு, எதிர்பார்க்க கூட கூடாது. அந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பை கொடுத்துக்கிட்டே இரு, அந்த நிலையை நீ அடைஞ்சிடலான்னு எளிமையாக அவருக்கு தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு நிலையை தான் நீங்கள் எந்தெந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடலாம். ஒவ்வொரு தடவையும் அபியாசம் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடும் போது தெரிஞ்சோ தெரியாமலேயோ கடவுளோட இணைப்புக்கு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் அந்த கடவுளோட இணைப்பு எப்போவுமே இருக்கான்னா இல்லை, மாயையோட வேலை அந்த இணைப்பை துண்டிக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த இணைப்பை துண்டித்து நிறைய விஷயத்தை பண்ணி அறியாமையில் பண்ணி உங்களை தண்டிக்கிறது தான் மாயையோட வேலையை. துண்டிப்பு தண்டிப்பு இதுதான் மாயையோட வேலையை. ஆனால் அதையும் கடந்து நீங்கள் அன்புலேயே இருக்கும்போது என்ன ஆகுது, மாயையோட பிடியிலிருந்து பரமாத்மா பரமபிதா உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவார். இது ரொம்ப சுலபமான ஆன்மீக பயிற்சி. அன்புலேயே அளப்பரியா அன்புலேயே இருக்கும்போது நான் அன்பு கொடுத்துட்டே இருக்கணும், இது குறை இருக்கா, அன்புதான் அன்பின் வடிவம்னா, அனைத்தும் அன்பின் வடிவமே, எதிர்பார்ப்பில்லாத அன்பை நான் வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கணும் போதே இந்த அன்புக்கு இந்த மாயையின் பிடியிலிருந்து பரமபிதான் அந்த அந்த மாயையை விலக்கி அந்த ஆத்மாக்கு மோட்சம் கொடுத்துருவார், தன்னோட ஐக்கியமும் பண்ணிடுவார், அந்த அவரோட தெய்வ குணத்தையும் உள்ளிருந்தே வணங்கிடுவார். ரொம்ப சுலபமான மார்க்கத்தை என்னைக்கோ இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு போயிட்டார். இன்னைக்கும் நானும் அதை தான் சொல்கிறேன், லவ் ஆல் சர்வ். இதை விட வேதம் இல்லை, இதை விட வேதாந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த லவ் ஆல் சர்வால் வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் செயலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த செயலில் முடிஞ்ச அளவுக்குன்னு சொன்னக்கூடாது, அதுலேயும் சுவாமி சொல்லிட்டாரு முடிஞ்ச அளவுக்கு. ஒரு அளவை வச்சுருக்கீங்க, ஒரு அளவுக்கு வச்சுருக்கீங்க, அந்த நிலை கூட இல்லாமல் நீங்கள் அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அன்பை கொடுக்க 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 நீங்கள் மாயிலிருந்து மாயின் பிடியிலிருந்து விடுபட வைக்க வேண்டியது அது என்னோட வேலை, அது என்னோட. அந்த அந்த நிலை தான் சந்தேக இன்மையினான நிலை, டவுட்லெஸ் ஸ்டேட், சந்தேகமே வராத நிலை. அதுதான் அனுகிரக நிலை, அதுதான் மோட்ச நிலை, அதுதான் ஜீவமுக்த நிலை, அதுதான் பிரம்ம நிலை, பிரம்ம தியானியோட நிலை. அந்த நிலையை கொடுக்கறது அது நிலை. ஆனால் அனைத்து உருவாக்குன அனைத்தையும் நீங்கள் அன்பை காட்டி அன்பை மாறி மாறி வளர்த்துட்டே இருக்கும். இதுதான் அந்த தன்மை. உண்மையா இன்னைக்கு மெழுகுபத்தி ஏற்றி கொண்டாடுறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீஸை வச்சு மரத்தை வச்சு கொண்டாடலாம், செயின்ட் நிக்லஸ்ன்னு சொல்லக்கூடிய சாண்டா கிளாஸ் கேப்பை போட்டு அந்த தொப்பியை போட்டு கொண்டாடலாம்,
நிறைய நிறைய வண்ணங்கள். இதெல்லாம் அர்த்தம் என்ன? இந்த இந்த ரெட் அண்ட் ஒயிட் கேப் எது குறிக்குது? சிவப்புனும் போது சக்தி, அந்த அந்த வெள்ளை நிறங்கிறது பவித்திரம். நான் பவித்திரமா இருக்கிறதே பெரிய சக்தி. நான் சுத்தமா இருக்கேன், பவித்திரம், என் எண்ணங்கள் சுத்தமா இருக்குன்றதே அது சக்தி. ஒரு விதத்துல மெழுகுபத்தின்னா அந்த வெளிச்சத்தை கொடுத்து தானே தன்னை கரைச்சி. அன்பு அதிகமா இருக்கு, அளப்பரிய அன்பு இருக்குன்னா அந்த தியாக உணர்வு வந்துடுது. எல்லாத்துக்கும் அந்த அன்பை கொடுக்கறதுக்கு நம்மளையே தியாகம் பண்ணிக்கிறோம். மெழுகுபத்தி மாதிரி உருகி எல்லாத்துக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுத்து நம்ம கரைஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா அதில் ஒரு ஆனந்தம் இருக்கு. மெழுகுபத்திக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கு. மெழுகுபத்தி மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கு. தியாகத்தில் தியாகநேக அமிர்தத்துவம் மானுஷம், வேதம் அதான் சொல்லுது. தியாகநேக அமிர்தத்துவம் மானுஷம். வெறும் செயல்களாலையும் தர்மத்தாலையும் நம்ம கடவுளை அமிர்தத்துவ நிலையை அடைய முடியாது. தியாகத்தால தான் அதை உணர முடியும். இப்போ வந்து கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்குறோம். கிறிஸ்மஸ் மரத்தை என்ன குறிக்குது? மரங்கள், கிளைகள், இலைகள், கனிகள் வேறு வேறு இருந்தாலும் இந்த மரத்தை தாங்கிட்டு இருக்கிறது ஒரே வேர் தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த வேரா யார் இருக்கா? பரமாபிதா தான் இருக்காரு, பரமாத்மா தான் இருக்காரு. இதை உணர்ந்தாலே அந்த வேரை பார்க்கக்கூடிய அந்த பார்வை கிடைச்சாலும் போதும். எல்லாம் மரத்தை பார்க்குறாங்க, கிளைய பார்க்குறாங்க, இலைய பார்க்குறாங்க. அதனால தான் அன்பு வரல. அது மேலோட்டமாக பார்க்கும்போது, அது ஆழமாக பார்க்கும்போது இந்த இத்தனை பெரிய மரத்தை, இந்த அண்ட பிரம்மாண்டம்ங்கிற அந்த விருட்சத்தை அந்த ஒரு விதை தான் தாங்கிட்டு இருக்கு. பரமபிதாவை விட அந்த விதை தான் தாங்கிட்டு இருக்கு. அந்த மூலம் தான் புருஷோத்தம யோகமும் அதை தான் சொல்றது. எல்லாமே இது கொஞ்சம் இந்த மரத்தை தலைகீழாக பார்க்கணும்னு சொல்லுது. அதுதான் ஞானமே. ஏன்னா இப்போ இந்த மரத்தை தலையோட பார்க்குறோம். இன்னைக்கு இந்த தலையோட பார்த்தா உண்மையை தலைக்கணும் தான். ஆனால் உண்மை தலைகீழா இந்த இருதய மேலே வந்து தலை கீழே போய் பார்த்தா உண்மையாக ஞானம் தான். ஞானத்தை அதுதான் அது. அந்த தன்மையை தான் இப்போ ஒவ்வொன்றுலையும் அந்த உள்ளர்த்தம் இருக்கு. அதுதான் இப்போ ஒவ்வொருத்தரும் உணரும். இயேசு கிறிஸ்து அவருடைய 29வது வருஷத்துல முழுமையா அந்த தெய்வமகன்ன்ற அந்த நிலையை அடைஞ்சு எல்லாத்துக்கும் எண்ணற்ற அதிசயங்களை செஞ்சாரு. காலப்போக்கில் அவர் பார்த்தாரு, அதிசயம் பண்ணி அற்புதம் பண்ணி எண்ணற்ற குஷ்டரோகிகளை நிவாரணம் கொடுத்தாரு, ரோக நிவாரணம் கொடுத்தாரு. நிறைய கண் பார்வையற்றவங்களுக்கு கண் உயிர் போன அந்த உடலுக்கு உயிரை திரும்ப எடுத்துட்டு வந்தாரு. பார்த்தாரு எல்லாமே. அந்த நேரத்துல அழுதாங்க, அவரை காலை பிடிச்சாங்க, நீங்க கடவுள்னு பண்ணாங்க. கொஞ்சம் அவர் விலகி அவரோட ஆன்மீக பயணத்தில் இருக்கும்போது எல்லாமே மறந்து பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. எல்லாமே மறந்துட்டாங்க. பிற்காலத்துல ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறார். அவர் குணப்படுத்தின அவர் அற்புதத்தால், அவரோட பரமபிதாவின் அற்புதத்தால, அவரோட கை தெய்வீக கை கரங்கள் பட்டதனால் நடந்த அற்புத நிகழ்ந்த அந்த ஆத்மாவெல்லாம் பார்க்குறாரு. எல்லாமே மறந்துட்டாங்க. அவ்வளோ அற்புதம் பண்ணியும் அந்த நன்றி உணர்வு அவங்க கூட நினைக்கல. எப்படி வாழணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் புரிதல் வந்தது. ஆஹா, இந்த 18 மாதம் வெறும் அற்புதத்தை நிகழ்த்தின. ஒரு நிமிஷம் அழுதாங்க, கண் கலங்கினாங்க, நீங்க தான் பரமபிதாவின் மகன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. காலப்போக்கில் அதையும் மறந்துட்டாங்க. பழையபடி குடியும் அறியாமையினால நிறைய தப்பான காரியங்களுக்கு போயிட்டாங்க. கண் பார்வை இல்லாதவருக்கு ஒருத்தர் கண் கொடுக்குறாரு. அந்த கண் கொடுத்ததுக்கு அப்புறம் பல காலங்களுக்கு அப்புறம், சில மாதங்களுக்கு அப்புறம் பார்க்குறாரு, அவர் அறியாமையினால நிறைய தீய பழக்கத்துக்கு ஆளாக இருக்காரு. நிறைய தப்பான விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் பிறவியிலேருந்தே குருடா இருந்தேன், நீங்க எனக்கு கண் கொடுத்துட்டீங்க. கண் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் ஆசை வருது, பார்க்கக்கூடிய அதை தான் பார்க்குறேன். அப்போதான் இயேசு கிறிஸ்துக்கு புரிஞ்சது, வெறும் அற்புதத்தை நிகழ்த்தினா மட்டும் இந்த மனித வர்க்கம், இந்த ஜீவாத்மாக்கள் நன்னிலை அடையாது. சத்தியத்தின் மார்க்கத்தை எடுத்துட்டு போகணும்னா நிறைய உபதேசம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் செர்மன்ஸ் சொல்லக்கூடிய உபதேசம், சத்சங்க, இரவு பகலுன்னு பார்க்காம ஓய்வே இல்லாம அந்த அளவுக்கு காலை மாலை சாப்பாடு தண்ணி கூட இல்லாம அது எல்லாத்துக்கும் அந்த உபதேசத்தை அவர் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கார். அந்த உபதேசம் தான் பிற்காலத்துல இன்னைக்கு புனித நூலா இன்னைக்கு இருக்கு, பைபிளா இருக்கு. அது மட்டும் அவர் வழங்கலைன்னா அவர் ஏதோ மேஜிஷியன் தான் சொல்லியிருப்பாங்க. மேஜிக் பண்ணாரு, ஏதோ மிராக்கிள் பண்ணாரு, மிராக்கிள் மேனுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கூட மிராக்கிள் மேன் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் சொல்லியிருப்பாங்க.
அந்த 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 சத்திய உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேரோட மனமாற்றம் அதை பின்பற்றி அவரோட சீடர்கள் அந்த அடுத்த நிலையை அடைச்சார். இது ரொம்ப முக்கியம். அவரே அது உணர்ந்தார். ஏன்னா ஏன் இந்த அதிசயம் உங்களுக்கு நிகழ்த்தப்பட்டது? மனித பிறவியே அதிசயம், அது உணரலை. மனித பிரிவில் இந்த குறைகள் எல்லாம் இருக்கு. அந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு கடவுளே மனித பிரிவில் வந்து அந்த குறைகளெல்லாம் தீர்த்து வச்சு உங்களை அரவணைச்சு ஆலிங்கனம் பண்ணி ஆட்கொள்றார். அதையும் மனசு ஏத்துக்க மறுக்குது. மாயையோட வீரியம் சக்தி அவ்வளோ இருக்கு, அதையும் மறதி மாயையின் சக்தி. எல்லாம் மூலத்தை மறந்தாச்சு, எல்லாம் கடவுளோட குழந்தைங்கன்றது மறந்தாச்சு, எல்லாம் தேவ தூதர்கள் மறந்தாச்சு. அதனால தான் இந்த நிலை துன்பமும் வேதனையும் எல்லாத்தையும் வாட்டி வதைக்குது. அந்த நிலையை கடந்து போகணும். கடைசியாக அவர் தன் அந்த உடலை தியாகம் பண்ணும்போது கூட அதை கூட பரமபிதாவின் ஆணைப்படி அந்த ஹோலி கிராஸ் அந்த சிலுவையில தான் அவர் தியாகப்பட்டார். அதுக்கோட தன்மை என்ன? எல்லாமே அந்த ஐங்கிற அதை தியாகம் பண்ணணும் அப்படின்னு அவர் உடலை தியாகம் பண்ணாரு. இன்னைக்கு எல்லாமே நான் உடல்ல இல்லைங்கிற அந்த நிலையை தியாகம் பண்ணாலே போதும். நான் உடல் இல்லை, ஐ நாட் த பாடி. அந்த ஐய அப்படியே அடிச்சா போதும். அங்கே கிராஸ் இருக்கு. கிராஸா எல்லாத்துக்கும் எங்க எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீ உள்ளேயே இப்பவே கிராஸ் பண்ணாலே போதும். நான் ஐ இல்லை, நான் அந்த சிறிய நான் இல்லை அப்படின்ற அந்த தன்மை தான் ஒவ்வொன்றுக்கும் அந்த உள்ள அர்த்தம் அவ்வளோ தாத்பரியம் அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு அவதாரமும் அதுலேயும் அற்புதமா யோக அவதாரமா பிரேம அவதாரமா இயேசு கிறிஸ்துவோட அவதாரம் இருந்தது. ஏன்னா அவரோட 32 ஆயுட்காலத்திலையும் வருஷம் பூத உடல்ல வாழ்ந்தப்போ அவர் எதுவுமே அவருக்காக அவர் பண்ணதில்லை. எல்லாத்துக்கும் அவர் அன்பையும் சேவையும் பண்ணார். அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணார்? கடைசியில் அவர் உடலை தியாகம் பண்ணுறது இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். தன்னோட சீடர்களோட பாத அபிஷேகம் பண்ணார். அது எப்படி? அது அவரோட உச்சக்கட்ட அந்த தெய்வீக பணிவுத்தன்மையை குறிக்குது. நான் இங்கே குருவாக இருக்கேன், உங்களுக்கு மாஸ்டராக இருக்கேன், ஆனால் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ காலகட்டமாக நீங்கள் எல்லாமே என் பின் தொடர்ந்துருக்கீங்க, என் வழிபாதையை நடந்திருக்கீங்க, நான் காட்டிய வழியில் நீங்கள் நடந்திருக்கீங்க, என்னோட ஒவ்வொரு உபதேசத்துக்கும் நீங்கள் செவி சாய்ச்சிருக்கீங்க. அதனால் நான் உங்களோட பாதத்தை அபிஷேகம் பண்ணுறேன்னு அவர் கையால் ஒவ்வொரு சீடர்களோட பாதத்தை அபிஷேகம் பண்ணார். ஸோ பண்ணிட்டு சொன்னார், என்ன சொன்னார்? நான் எப்படி மாஸ்டராக இருந்தாலும், இங்கே நான் எஜமானனா ஆசானாக இருந்தாலும், உங்களோட சேவகனாக இருந்து என்னோட சிஷ்யர்களுக்கே இவ்வளோ சேவை பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்களும் பிற்காலத்தில் ஒரு சேவகனாக மாறி நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லா ஜீவராசிக்கும் சேவை பண்ணணும்ன்ற அந்த சந்தேஷத்தையும் அந்த செய்தியும் கொடுத்துட்டு போனார். இது அன்பு அளப்பரிய அன்புல இந்த நிலையில் இருக்கும்போது தான் கொஞ்சம்